அதாவது வலிகள் தான் வந்து வெற்றியை தரும். வெற்றி பெறணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா உடம்புல வலி இருக்கணும். அப்போ தான் வந்து வெற்றி பெற முடியும். சில உடம்புல அதாவது வலி என்பது உடம்புல இருக்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த வலியை அப்போ எல்லாருமே எதிர்கொள்ள முடியுமா? அப்போ எல்லாருமே அந்த வலி அப்போ நான் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? எல்லாருமே உடல் உழைப்பில் ஈடுபட்டுடலாமா? அப்படின்னா அதுக்கு இன்னொரு இது இருக்குது. என்னென்னா இன்னொரு தகுதி தேவை, கட்டுப்பாடு. கட்டுப்பாடானவர்களால் மட்டும்தான், ஒழுக்கமானவர்களால் மட்டும்தான் இந்த உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இதிலெல்லாம் ஈடுபட முடியும். கடினமாக உழைப்பது இதெல்லாம் வந்து கட்டுப்பாடானவர்களுக்கு தான் சாத்தியம். நீங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களால இந்த வலியை எதிர்கொள்ள முடியாது. அதனால் அவங்களால வெற்றி பெற முடியாது. ஏன்னா வெற்றி பெறுவதற்கு வலி தேவை. அந்த வலிகள் என்பது வலிகளை நோக்கி எல்லாரும் போயிட முடியாது. வலிகள் தான் வெற்றியின் ரகசியம். அப்படின்னா அந்த வலிகளை நோக்கி எல்லோரும் போகலாம் தானே? ஏன் போக முடியாது அப்படின்னா, கட்டுப்பாடு இருந்தால் தான் போக முடியும், ஒழுக்கம் இருந்தால் தான் போக முடியும், நேர்மை இருந்தால் தான் அந்த மாதிரி போக முடியும். அதனால தான் இந்த உலகத்தில் மக்களை பார்த்திங்கன்னா, ஏன் வந்து இந்த உடல் உழைப்பில் அவங்களால ஈடுபட முடியல? ஒரு நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் வாகனங்களில் போகணுன்னு நினைக்கிறாங்க? அவங்களால நடக்க முடியல. நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க, நடப்பதை தாழ்வாக நினைக்கிறார்கள். பாருங்கள், உடல் உழைப்பையே தாழ்வாக நினைக்கிறாங்க, உடற்பயிற்சியவே தாழ்வாக நினைக்கிறாங்க, நடைப்பயிற்சியவே தாழ்வாக நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாகனத்தில் போகிறத பெருமையாக நினைக்கிறாங்க, நடந்து போகிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அதாவது அந்த உடல் உழைப்பு தான் உடலுக்கு வந்து, உடற்பயிற்சி தான் உடலுக்கு வந்து வலியை தரும். அந்த வலியை அந்த வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதையே தாழ்வாக நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான், கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் உங்களால் வலிகளை ஏற்றுக்கொள்ள முடியும். வலியை உயர்வாக நினைக்க முடியும். அந்த வலியை வந்து உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுக்கு என்ன தேவை? ஒழுக்கம், கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடானவர்களால் மட்டும்தான் அந்த வலியை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வந்து அப்போ வந்து இந்த உலகம் அப்போ ஏன் வந்து வலி, அதாவது உழைக்கவே மாட்டேன்றாங்க, உழைக்காமல் முன்னேறணும், சோம்பேறியாக இருக்காங்க. நிறைய பேர் வெற்றி பெறாதவர்கள் எல்லோரும் சோம்பேறியாக இருப்பாங்க. நடைப்பயிற்சி பண்ண மாட்டாங்க, உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான போக்கெல்லாம் எதனால் அப்படின்னா, அவங்க உணவில் கட்டுப்பாடு கிடையாது. அப்புறம் வந்து உறவு முறைகளில், பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு கிடையாது, பண விஷயத்தில் கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நேர்மை கிடையாது. இந்த மாதிரி அவங்க வந்து கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பல்வேறு வழிகளில் இழந்து விட்டார்கள். உணவு விஷயத்தில் உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள், நோய்களை தருகிற உணவுகளை தெரிந்தே சாப்பிடுகிறார்கள். அது வந்து நேர்மை கிடையாது, அது வந்து கட்டுப்பாடு கிடையாது. அதுபோல் உறவுகளில் வந்து உண்மையாக இருக்கிறது கிடையாது. பாலியல் உறவுகளில், காதல் அல்லது கல்யாண உறவுகளில் வந்து உண்மையாக இருக்கிறது கிடையாது. அப்போ அது வந்து கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அதனால் அவர்களால் வலியை எதிர்கொள்ள முடியாது, அதனால் அவர்களால் வெற்றி பெற முடியாது. அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அநியாயமான வழிகளில் பணம் சம்பாதிப்பது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான நேரம் பணத்துக்காக உழைக்கிறது, அதுவே நேர்மையற்ற செயல். அளவுக்கு அதிகமான நேரம், ஏன்னா அது பிறருடைய வேலை வாய்ப்பை அது பாதிக்கும். நீ 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான், நீ ஆனால் 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பார்க்கும்போது அது இன்னொருத்தருடைய வேலையும் சேர்த்து நீ பார்க்குற, இன்னொருத்தருக்கு வேலை இல்லாமல் போகுது. இந்த மாதிரியான பிரச்சனை. அப்போ அளவுக்கு அதிகமாக நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை பார்க்கும்போது உன்னுடைய குடும்பத்தில் நீ உன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல், உனது குழந்தைகளுக்கு தேவையான அன்பை நீ கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. உனது கணவனுக்கோ மனைவிக்கோ தேவையான அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ கொடுக்காம நீ என்ன பண்ணுற? தொழிலில் உன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற. அப்போ அதுவும் நேர்மையற்ற செயல் தான். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என உணர்வதற்கு நமக்கு வலிகள் தேவை. வலிகளை எதிர்கொள்வதற்கு கட்டுப்பாடுகள் தேவை, ஒழுக்கம் தேவை, நேர்மை தேவை.